மகளிர் இணையம் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பெரும்பாலும் நம்ம ரவுண்டு கழுத்தில் தான் ரன்னிங் ஸ்டோன் வச்சு நிறைய பார்த்துருப்போம். பாக்கழுத்தில் ரன்னிங் ஸ்டோன் யாருமே வச்சு தைக்க மாட்டாங்க. நான் பாக்கழுத்தில் ரன்னிங் ஸ்டோன் எப்படி தைக்கலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சிங்கன்னா மிகவும் எளிமையாக இருக்கும். உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமும் இருக்காது. எளிய மெத்தடெலாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஊசி உடையாமலும் நீங்கள் இதை தைக்கலாம். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா வாங்க வீடியோவை பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டோன் எடுத்து இது ஷோல்டருக்கு அந்தாண்ட கொஞ்சம் விட்டுட்டு நம்ம தைக்கலாம். எப்போதுமே லேஸாக இருந்தாலும் ஸ்டோனாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் இடது பக்க சைடு ஷோல்டருக்கு கீழே கொஞ்சம் இடம் விட்டுட்டு தைச்சா போதும். அந்த பக்கம் ஃபுல்லாக தைக்கணும் வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. இப்போ இந்த ஸ்டோனை வச்சு நம்ம முனையில் தையல் போட்டுடலாம். முனையில் தையல் ரஃப் அடிக்க முடியாது, நம்ம அப்படியே போட்டுக்கலாம். பிரியாத அளவுக்கு அதை நம்ம தையல் தைச்சிக்கலாம். லாஸ்ட்டாக இதை அப்படியே வச்சு தைக்கலாம். இது இந்த துணியில் கொஞ்சம் இதை நவர மாட்டேங்குது. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன், ப்ரெஷர் போட்டு இந்த மாதிரி கையால் இப்படி தூக்கிக்கிட்டே அப்படியே தைச்சிட்டே வரேன். சில துணிகளில் தைக்கக்குள்ளே இந்த மாதிரி நவுறாது. அப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஊசியும் உங்களுக்கு உடையவே உடையாது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது. இப்போ இந்த ஜாயிண்ட் வந்த உடனே நம்ம என்ன பண்ணிக்குவோம், அதை வெட்டி எடுத்துப்போம் தனியாக. இப்போ அப்படியே நேராக தையல் அடிச்சிக்கலாம். அப்படியே நிறுத்திட்டு அப்புறம் எப்படி திருப்பிக்கலாம். இப்போ அதை வெட்டின ரன்னிங் ஸ்டோனை இப்படி வச்சுக்கலாம். திரும்ப ப்ரெஷர் போட்டு இறக்கிட்டு அப்படியே லைட்டாக தையல் தைச்சிட்டு அப்புறம் மறுபடியும் ப்ரெஷர் போட்டு ஏற்றி அப்படியே கையால் தைச்சிட்டே வரலாம். அப்புறம் மறுபடியும் அதை வெட்டிட்டு அந்த ஜாயிண்ட் இடத்துல இந்த மாதிரி திரும்பவும் அதே மாதிரி நம்ம தைச்சிக்கலாம். லைட்டாக அப்படியே நவுத்துனா போதும், ரொம்ப நவுத்து தேவையில்லை. இந்த மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா ஊசி உடையவே உடையாது. இதே மாதிரி நீங்கள் தைத்து பாருங்கள். இப்போ இது தைச்சாச்சு. இந்த இடத்துல முனையில் கொஞ்சம் லைட்டாக வெட்டிட்டு இது ஃப்ரண்ட்டு சைடு வந்துடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம ரஃப் அடிச்சு எடுத்துக்கலாம் வெளியில். இப்போ இது ரெடி ஆகிடுது. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துக்குதுன்னு பாக்கழுத்தில். இதேமாரி நீங்கள் தைத்து பாருங்கள். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.